Homisai Academy. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். TNPSC Group 4 மற்றும் Group 2 தேர்வுக்கான புதிய பாடத்திட்டம் வெளியிடப்பட்டது. அந்த புதிய பாடத்திட்டத்தில் தமிழுக்கு என்னென்ன பகுதிகள் மைக்ரோ டாபிக்ஸோட படிக்கணும் என்பதை நான் உங்களுக்கு முந்தைய பதிவில் அளித்திருந்தேன். இந்த பதிவில் உங்களுக்கு முழுக்க பொது அறிவில் இருக்கக்கூடிய அலகு 1 மற்றும் அலகு 2 உங்களுக்கு மைக்ரோ டாபிக்ஸோட பிரித்து மற்றும் வேர் டு ஸ்டடி எந்த இடத்துல அந்த டாபிக்ஸுக்கு படிக்கணும் என்பதை உங்களுக்கு தெளிவாக பார்த்தீங்கன்னா விளக்க போகிறேன். பல வருடங்களாக படித்து கொண்டிருக்கிற டிஎன்பிசி மாணவர்களுடைய மனநிலைமையின்படி ஒரு பாடல் தான் நமக்கு ஞாபகம் வருது. காத்திருந்து பாடத்திட்டம் மாறியதடி, பூத்திருந்து பொது அறிவு சிரிக்குதடி என்ற ஒரு பாடல் தான் ஞாபகம் வரும். ஏன்னா எப்போ குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வரும்னு காத்திருந்தாங்க. ஆனால் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வரலை. அதுக்கு பதில் புது சிலபஸ் வந்திருக்கு. அந்த வந்த புது சிலபஸில் பொது அறிவு பகுதியிலிருந்து தான் இதுக்கு மேலே மிக கடினமான வினாக்கள் இடம்பெறும் என்பதும் நமக்கு இதிலிருந்து தெரிய வந்திருக்கு. காரணம் என்னென்னா, தமிழை எளிமையாக மாற்றிட்டாங்க. தமிழ் பாடத்திட்டத்தை மிக எளிமையாக மாற்றிட்டாங்க. இப்போ யார் வேணாலும் அதிக மதிப்பெண் எடுக்கலாம். இதுக்கு மேலே யார் பொது அறிவு பகுதியில் அதிக மதிப்பெண் பெறுகிறார்களோ அவர்களுக்குத்தான் வேலை என்ற நிலைமை இப்போது மாறியிருக்கிறது. எனவே மாணவர்களுக்கு இந்த பகுதியில் உங்களுக்கு என்ன நான் மிக தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா, பொது அறிவு பகுதியில் நமக்கு விடப்பட்டுள்ள சவாலுக்கு மிக சரியாக கவனமாக படிப்பது எப்படி என்பதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். பொது அறிவு பகுதியில் அதிக மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் வேலை என்ற நிலைமை மாறி இருக்கிறது. அப்படின்னா பொது அறிவு பகுதிக்கு என்னென்ன டாப்பிக்கை மைக்ரோ டாபிக்ஸாக பிடிச்சு படிக்கணும், அந்த டாப்பிக்கு எந்தெந்த லெசன் படிக்கணும் என்பதை உங்களுக்கு இந்த பதிவில் தெளிவாக விளக்க போகிறேன். இந்த வகுப்பினுடைய முக்கிய அம்சங்களில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது பொது அறிவியல் மற்றும் புவியியல். இந்த 2 பாடங்களுக்கு உங்களுக்கு வேர் டு ஸ்டடி அதுவும் சொல்ல போகிறேன். பாடத்திட்டத்தை மிக எளிமையாக உங்களுக்கு விளக்க போகிறேன். ஸோ முதல்ல நம்ம பொது அறிவியலை பார்க்கலாம். பொது அறிவியல் 3 பகுதியாக பிரிக்கிறாங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, PCB அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3மே படித்தாதான் நமக்கு எத்தனை கேள்வி கேட்பாங்கன்னா 5 கேள்விகள் தான் கேட்பாங்க. இப்போ இயற்பியல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இயற்பியலை எத்தனை மைக்ரோ டாபிக்ஸ் இருக்குன்னா மொத்தம் 13 மைக்ரோ டாபிக்ஸ் இருக்குது. என்னென்ன மைக்ரோ டாபிக்னு பாருங்கள். பேரண்டத்தின் இயல்பு, 2வது இயற்பியலின் அளவீடுகள். நான் இப்போ உங்களுக்கு என்ன மைக்ரோ டாபிக்ஸ் சொல்கிறோம் அந்த மைக்ரோ டாபிக்ஸை மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சிங்கனாலே நீங்கள் கண்டிப்பாக அதிக மதிப்பெண்கள் பெறலாம். ஒரு லெசனாக பார்க்காம மைக்ரோ டாபிக்ஸாக படிங்க, நிச்சயமாக எளிமையாக வெற்றி பெறலாம். இப்போ பேரண்டத்தின் இயல்பு, இயற்பியல் அளவீடுகள், இயக்கவியலின் பொது அறிவியல் விதிகள், விசை, அழுத்தம், ஆற்றல், அன்றாட வாழ்வியலில் இயந்திரவியலின் பயன்பாடுகள், மின்னியல் மற்றும் மின்னோட்டவியல், காந்தவியல், ஒளியியல், வெப்பம் மற்றும் அணுக்கரு இயற்பியலின் அடிப்படை கோட்பாடுகளும் அதன் பயன்பாடுகளும். ஆக மொத்தம் இயற்பியலில் நம்ம பார்க்க வேண்டிய மைக்ரோ டாபிக்ஸ் 13. ஆனால் எத்தனை கேள்விகள் கேட்கப்படும்னா அதிகபட்சம் ஒரு கேள்வியிலிருந்து 2 கேள்விகள் தான் கேட்பாங்க. ஏன்னா அறிவியலிலிருந்தே 5 கேள்வி தான் கேட்பாங்க. அப்போ பிரித்தோம் அப்படின்னா ஃபிசிக்ஸுக்கு ஒரு 1லேருந்து 2 கொஸ்டின், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு 1லேருந்து 2 கொஸ்டின், பயாலஜிக்கு ஒரு 2லேருந்து 3 கொஸ்டின், இப்படி தான் நமக்கு கேட்கலாம். இப்போ இயற்பியலுக்கு தேவையான 13 டாபிக்ஸை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது வேதியியலுக்கு நம்ம எத்தனை மைக்ரோ டாபிக்ஸ் இருக்குன்னா 10 மைக்ரோ டாபிக்ஸ் இருக்கிறது. இந்த 10 மைக்ரோ டாபிக்ஸ் என்னன்னா, முதல்ல தனிமங்கள், 2வது சேர்மங்கள், 3வது அமிலங்கள், 4வது காரங்கள், 5வது உப்புகள். இதை படிச்சிங்கன்னா 100% நமக்கு கேள்வி இடம்பெறும். இதிலிருந்து கண்டிப்பாக கேள்வி வரும். அதற்கு அடுத்த பார்ட் என்னன்னா, பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், உலோகவியல் மற்றும் உணவில் கலப்படம். இது கரண்ட் அஃபேர்ஸோடு சேர்த்து படிக்கணும். ரொம்ப வாண்டடான டாபிக். தற்போதைய காலத்தில் அதிகப்படியாக பார்த்திங்கன்னா உணவில் செய்யப்படுகின்ற கலப்படங்களால் மனிதர்கள் அதிகமாக பாதிப்புக்குள்ளாகிறாங்க. அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு கேட்கலாம். இப்போ கெமிஸ்ட்ரியில் நமக்கு இருக்கக்கூடிய 10 மைக்ரோ டாப்பிக்கில் 1லேருந்து 2 கொஸ்டின் தான் நமக்கு கேட்கலாம். ஸோ இயற்பியலுக்கும் சரி, வேதியியலுக்கும் சரி, அடுத்து பார்க்க போகிற உயிரியலுக்கும் சரி, நீங்கள் எந்தெந்த பாடம் 6ஆவதுலேருந்து 10வது வகுப்பு வரையிலும் எங்கெங்கே படிக்கணும் என்பதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பதிவோடைய
சொல்ல போகிறேன். அடுத்தது பாருங்கள், உயிரியல். உயிரியலில் இரண்டுமே அடங்கும். ஒன்று தாவரவியல், மற்றொன்று விலங்கியல். இந்த இரண்டுமே சேர்த்து எத்தனை டாபிக் பார்க்கணுன்னா 9 டாபிக் பார்க்கணும். ஸோ 2லேருந்து 3 கொஸ்டின் நமக்கு இடம்பெறும். முதல்ல உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள், உயிரினங்களின் வகைப்பாடு, பரிணாமம், மரபியல். மரபியலில் இருந்து கேள்வி அதிகம் எதிர்பார்க்கலாம். அதற்கு பிறகு உடலியல், ஃபிசியாலஜி, ஊட்டச்சத்து, நியூட்ரிஷன். அதற்கு பிறகு உடல் நலம், ஹெல்த்து. அதுக்கப்புறம் சுகாதாரம். அதற்கு பிறகு மனித நோய்கள். இதை நீங்கள் படிச்சிங்கன்னா 100க்கு 100% ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். உடலியல், ஊட்டச்சத்து, உடல் நலம், சுகாதாரம், மனித நோய்கள். இதை மட்டும் படித்தாலே ஒரு கேள்விகள் நமக்கு இடம்பெறும். ஸோ பயாலஜியில் 2லிருந்து 3 கேள்விகள் நமக்கு 100% இடம்பெறும். ஆக மொத்தம் சயின்ஸில் 5 கேள்வி தான். ஸோ நீங்கள் படிக்க வேண்டியது மொத்தம் மைக்ரோ டாபிக் எத்தனை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மொத்த மைக்ரோ டாபிக் நீங்கள் படிக்க வேண்டியது 32. இந்த 32 மைக்ரோ டாபிக்ஸுக்கு நீங்கள் என்னென்ன லெசன் படிக்கணும் என்பதை உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். பாருங்கள், உங்களுக்கு மிக தெளிவாக முக்கியமான இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் அடிப்படையில் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்குறேன். முதல்ல நீங்கள் படித்து கொள்ள வேண்டியது மனித நோய்களைத்தான் நீங்கள் முதல்ல படிக்கணும். இந்த மனித நோய்களுக்கு நீங்கள் எந்தெந்த புத்தகத்தில் என்னென்ன லெசன் படிக்கணும்னா, 6வது 7வது 8வதுல நீங்கள் எதுவுமே படிக்க தேவையில்லை. 9வதுலையும் 10வதுலையும் நீங்கள் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம், உடல் நலம் மற்றும் நோய்கள், நுண்ணுயிரி உலகம் மற்றும் கலப்பு மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல், இந்த 4 லெசனை நீங்கள் படிக்கணும். அதற்கு பிறகு உடல் நலம் மற்றும் சுகாதாரம். உடல் நலம் மற்றும் சுகாதாரம் 9த்லையும் 10த்லையும் கிடையாது. அதற்கு பதில் 6வது 7வது 8 மொத்தம் 3 லெசன் நீங்கள் படிக்கணும். அதற்கு பிறகு அமிலங்கள் மற்றும் காரங்கள். அமிலங்கள் மற்றும் காரங்களுக்கு 6வதுலையும் 7வதுலையும் 10வதுலையும் கிடையாது. நீங்கள் 8வது 9வது சேர்த்து 2 லெசன் படித்தா போதும். அதற்கு பிறகு கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய, வேதியியலில் இருக்கக்கூடிய மிக 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 முக்கியமான ஒரு டாபிக் அன்றாட வாழ்வில் வேதியியல். இதற்கு நீங்கள் படிக்க வேண்டிய வகுப்பு 6, 7, 8 3 லெசன் படித்தா போதும். எளிமையான லெசன், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லெசன். அதற்கு பிறகு இயற்பியல், அளவுகள் மற்றும் அளவீடுகளுக்கு 10வதை தவிர்த்து 6, 7, 8, 9 இந்த 4 புத்தகத்தில் இருக்கக்கூடிய அளவீடுகள் என்ற லெசனை நீங்கள் கண்டிப்பாக படித்தாகணும். அதற்கு பிறகு ஒளியியல். ஒளியியலுக்கு 6வதுல கிடையாது, 7, 8, 9, 10ல் இருக்குது. ஒளியியல் சவுண்டு 6வதுல கிடையாது, 7வதுல கிடையாது, 8, 9, 10ல் இருக்குது. அதுக்கு பிறகு பயாலஜியில் மரபியலுக்கு 6, 7, 8, 9 கிடையாது. 10வது புக்கில் மட்டும் இருக்கும் ஒரே லெசன். அந்த ஒரு லெசனை படிக்காமல் தேர்வுக்கு நீங்கள் செல்லக்கூடாது. அதற்கடுத்தது இனப்பெருக்கம், மிக மிக முக்கியமான டாபிக். அதற்கும் நீங்கள் 10வது புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரே லெசன் படித்தா போதும். ஹார்மோன்களுக்கும் 10வது புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரே லெசன் படித்தா போதும். பரிணாமத்திற்கும் 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரே லெசன் படித்தால் போதும். அதற்கடுத்து தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேள்வி இடம்பெறக்கூடிய ஒரு டாபிக் உடல் இயங்கியல் எனப்படுகின்ற ஃபிசியாலஜி. இதற்கு 7வது தவிர்த்துட்டு 6வதுல மனித உறுப்பு மண்டலங்கள், 8வதுல விலங்குகளின் இயக்கம், 9வதுல விலங்குகளின் உறுப்பு மண்டலங்கள், 10வதுல நரம்பு மண்டலம் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் என்ற தலைப்பை படிக்கணும். அதற்கு பிறகு கெமிஸ்ட்ரியில் தனிமங்களும் சேர்மங்களும். இதற்கு 10வதுல லெசன் கிடையாது. நீங்கள் 6, 7, 8, 9 தான் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள்னு இருக்கும், அதை படிக்கணும். அதற்கு பிறகு அப்ளிகேஷன் ஓரியன்டாக அடிப்படை வேதியியல் மாற்றம், இந்த லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். கெமிஸ்ட்ரியில் பார்த்துங்க, நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள், நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள், நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் என்று 6, 7, 8 இந்த 3 பள்ளி பாடப்புத்தகத்திலையும் இருக்கும். அந்த 3 லெசனையும் நீங்கள் படிக்கணும். அதற்கு பிறகு வெப்பம். வெப்பம் ஒரு வகையான ஆற்றல். ஸோ வெப்ப ஆற்றலை பயன்படுத்தி நமக்கு கேள்வி இடம்பெறும். அது 6லிருந்து 10ஆம் வகுப்பு வரை எல்லா அறிவியல் பாடப்புத்தகத்திலையும் ஒரு லெசன் இருக்கும். அதற்கு பிறகு விசையும் இயக்கமும், அதற்கும் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை எல்லா அறிவியல் பாடப்புத்தகத்திலும் நமக்கு ஒரு லெசன் இருக்கும். அதற்கு பிறகு ஃப்ளூயிட்ஸ், பாய்மங்கள். பாய்மங்களுக்கு 9வதுல மட்டும் ஒரே லெசன் இருக்கும், அது படிச்சுங்க. அதற்கடுத்தது மின்னியல். மின்னியலுக்கு 6லிருந்து 10ஆம் வகுப்பு வரை எல்லா அறிவியல் பாடப்புத்தகத்திலையும் ஒரு லெசன் இருக்கும். மொத்தம் 5 லெசன்.
கடைசியாக காந்தவியல். மின்னியலும் காந்தவியலும் இம்பார்ட்டண்டான டாபிக் தான், பார்த்துங்க. இதற்கு 6வதுல ஒரு லெசன், 8வதுல ஒரு லெசன், 9வதுல ஒரு லெசன், 7வதுலையும் 10வதுலையும் கிடையாது, தேவையில்லை. ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட கணக்கு பண்ணிங்கன்னா 56 லெசன் வரும். எத்தனை கொஸ்டின் மார்க் எடுக்கிறதுக்கு? 5 கொஸ்டின். 5 கேள்விகளுக்கு நீங்கள் சரியாக பதிலளிக்க நீங்கள் படிக்க வேண்டிய பாடம் 56 பாடம். இது நியாயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நியாயம் இல்லை தான். என்ன பண்ணுறது, டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அறிவியலை எப்படி படிக்க வேண்டும் என்றால், இதே 56 லெசனை நீங்கள் சோஷியல் சயின்ஸ் புக் எடுத்து முக்கியமான லெசன்ஸ் படிச்சிங்கன்னா 50 கேள்வி அடிக்கலாம். இதே போல் 56 பாடங்களை படிச்சிங்கன்னா 50 கேள்வி அடிக்கலாம். அப்போ அது என்ன என்பது நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், சமூக அறிவியல் இருக்கக்கூடிய சிலபஸை முடிச்சுட்டு சமூக அறிவியலை ரிவைஸ் பண்ணும்போது இந்த அறிவியலை நம்ம படிப்பது புத்திசாலித்தனமானது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அறிவியலில் மேலும் ஒரு சில டாபிக் கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்னா, சுற்றுப்புற சூழியல் எனப்படுகின்ற ஒரு டாபிக். இந்த ஒரு டாப்பிக்கு ஒரே ஒரு லெசன் சுற்றுச்சூழல் அறிவியல்னு படித்தா போதும். எல்லா பொது அறிவிலையும் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க, நடப்பு நிகழ்வுகள்னு. அறிவியலுக்கு நடப்பு நிகழ்வுகளில் 5 மைக்ரோ டாப்பிக்கை கவர் பண்ணணும். என்னென்ன மைக்ரோ டாபிக்னா, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் அண்மை கால கண்டுபிடிப்புகள், இது மிக முக்கியம். மருத்துவத்துறையில் சமீபத்திய கண்டுபிடிப்புகள் என்னென்ன இருக்கு, அது தடுப்பூசியாக இருக்கலாம், புதிய வகையான வைரஸாக இருக்கலாம், அது என்ன வேணாலும் இருக்கலாம். என்னென்ன கண்டுபிடிப்பு புதியதாக இருக்கு. அதற்கு பிறகு தகவல் தொழில்நுட்பத்துறையின் சமீபத்திய போக்கு. இன்றைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பரபரப்பாகி வருகிறது. அதுபோல் ஐடி ஃபீல்டில், சாஃப்ட்வேர் ஃபீல்டில் என்ன மாதிரியான போக்கு இருக்கிறது, அதில் என்ன விதமான கண்டுபிடிப்புகள் இருக்கிறது, அது மனிதனின் வாழ்வில் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, அது தொடர்பான நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன, அதை படித்தா கேள்வி வரும். அதற்கு பிறகு இஸ்ரோவை பற்றி கண்டிப்பாக பார்த்துக்கணும். விண்வெளித்துறையில் இஸ்ரோவின் பங்கு. அதற்கு பிறகு கடைசியாக மிக முக்கியம், நோபல் பரிசு. 2022 தேர்வில் கூட நோபல் பரிசை வச்சுலாம் நமக்கு கேள்விகள் கேட்டாங்க. அதனால் நோபல் பரிசுகளை நம்ம பார்த்துக்கணும் கண்டிப்பாக. இயற்பியலுக்கு யார், வேதியியலுக்கு யார், உயிரியலுக்கு யார், அதிலே பல பிரிவுகள் இருக்குது. அதற்கெல்லாம் நோபல் பரிசுகள் பெற்றவர்கள் யார் என்பதை நம்ம படிச்சுக்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அலகு 2. அலகு 2 பொது அறிவில் இருக்கக்கூடிய அலகு 2 புவியியல். இந்த புவியியல் பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய மைக்ரோ டாபிக்ஸ் என்னென்ன, அந்த மைக்ரோ டாபிக்ஸை நம்ம படிப்பதற்கு எந்தெந்த பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடங்களை படிக்க வேண்டும் என்பதை சொல்ல போகிறேன். புவியியலிருந்து நமக்கு எத்தனை கேள்வி கேட்பாங்கன்னா 5 கேள்வி கேட்பாங்க. இந்த 5 கேள்விகள் நம்ம பெறுவதற்கு எத்தனை மைக்ரோ டாபிக்ஸ் இருக்குன்னா 23 மைக்ரோ டாபிக்ஸ் இருக்குது. அது என்னென்னு சொல்கிறோம் பாருங்கள். முதல்ல புவியின் அமைவிடம், 2வது இயற்கை அமைப்புகள், அது இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரிச்சுக்கணும். அதற்கு பிறகு இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் பருவமழை எப்படி இருக்கிறது, அதன் தாக்கங்கள், மழைப்பொழிவு. பருவமழை என்றாலே கண்டிப்பாக மழைப்பொழிவு இருக்கும். அது எந்த மாதிரியான காலகட்டத்தில் என்னென்ன பருவக்காற்றுகள், அந்த பருவக்காற்றின் மூலமாக எந்தெந்த பகுதிகள் நீர்வளம் பெறுகிறது என்பதை பார்க்கணும். அப்போ பருவமழை, மழைப்பொழிவுனா அது தொடர்பானது வானிலையும் காலநிலையும். இந்த வானிலையும் காலநிலையும் பொறுத்து தான் நமக்கு என்ன வருது, பருவமழையும் மழைப்பொழிவும் ஏற்படுகிறது. அதற்கடுத்தது மழை பெய்கிறது என்றால் நீர்வளம் பெருகும், ஆறுகள் பெருகும். இதன் காரணமாக மண்கள், மலைகள் அரிக்கப்பட்டு உருவாகும். அதனால் கனிம வளங்கள் ஏற்படும், இயற்கை வளங்கள் பெருகும், காடு நல்ல வளர்ச்சி பெறும். இப்போ நீங்கள் ஒரு ஆர்டரில் என்ன செய்யணும், படிச்சுக்கணும். அதற்கு பிறகு வன உயிரினங்கள், வேளாண்மை கூறுகள், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் மக்கள் தொகை புவியியல், மக்கள் தொகை பரவல், பேரிடர் மற்றும் பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல், சமீபத்திய காலத்தில் ஏற்பட்டு வருகின்ற பருவநிலை மாற்றம், புவியியல் அடையாளங்கள், அதுதான் GI டேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திண்டுக்கல் பூட்டுக்கு நம்ம வாங்கி வச்சிருக்கோம் இல்லையா, புவி சார் குறியீடு, அதுதான் பார்த்திங்கன்னா புவியியல் அடையாளங்கள்னு சொல்கிறாங்க. கடைசியாக நடப்பு நிகழ்வுகள். இந்த 23 டாபிக் படித்தால் 5 கேள்விகள் உறுதி. நீங்கள் எளிமையாக இந்த 5 கேள்விகளை எதிர்கொள்ளலாம். மாணவர்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பெருசாக தோணும். என்ன பெருசாக தோணும், 5 மார்க் எடுக்கிறதுக்கு நான் 23 லெசன் படிக்கணுமான்ட்டு.
அப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது. டிஎன்பிஎஸ்சி தேர்வில் நீங்கள் சரியாக பதிலளிக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் தன்மையுடையது. அதனால் எந்த ஒரு டாப்பிக்கையும் எந்த ஒரு சப்ஜெக்டையும் ஏளனமாக நினச்சிடாதீங்க. நம்ம கடைசியில் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். இப்போ இந்த 23 மைக்ரோ டாபிக்ஸுக்கு என்னென்ன படிக்கணும் என்பதை உங்களுக்கு பேட்சாக கொடுத்துருக்குறேன். பேட்சானா ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டால் 8லேயும் அது இருக்கும், 10லேயும் இருக்கும். அந்த மாதிரி டாபிக் ஓரியன்டாக பேட்சாக கொடுத்துருக்குறேன். முதல்ல இந்தியாவின் அமைவிடம், நிலத்தோற்றம், வடிகால் அமைப்பு மற்றும் தமிழ்நாட்டின் இயற்கை பிரிவுகள். இது எத்தனாவது புத்தகத்தில் இருக்குன்னா 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கிற பாடம். இந்த பாடம் படிக்கக்கூடவே அடுத்த லெசன் படிக்கக்கூடாது. இந்த தமிழ்நாட்டின் இயற்கை பிரிவுகள் தான் படிக்கணும். இந்த 2 லெசனும் ஜோடி. அதனால் சொல்கிறேன், பேட்சாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அப்படி படித்தா ஈஸியாக இருக்கும் ரிலேட் பண்ணுறது. அடுத்தது 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய வானிலையும் காலநிலையும், 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய இந்தியாவின் காலநிலை. அடுத்தது 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு, வணிகம் என்ற பாடம். அதே 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாநில புவியியல். அதே 7ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய சுற்றுலா. இந்த 3மே எடுத்தோன்னா கம்ப்ளீட்டாக அந்த 3 லெசனையும் படிச்சுட்டு தான் அடுத்த லெசனுக்கே போகணும், அடுத்த டாப்பிக்கே நம்ம போகணும். அடுத்தது 9ஆம் வகுப்பில் மனிதனும் சுற்றுச்சூழலும், 8ஆம் வகுப்பில் இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல், 7ஆம் வகுப்பில் மக்கள் தொகையும் குடியிருப்புகளும். இந்த 2மே உங்களுக்கு ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. மக்கள் தொகையும் சுற்றுச்சூழல், இடம்பெயர்தல், நகரமயமாதல், குடியிருப்பு, இந்த 5 லெசனுமே உங்களுக்கு ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கும். அதற்கு பிறகு வளிமண்டலம் 9ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பில் நீரியல் சுழற்சி. அதற்கடுத்து பாறை மற்றும் மண் 8ஆம் வகுப்பில். 10ஆம் வகுப்பில் 3 லெசன் அடுத்து அப்படியே படிக்கணும். வேளாண்மை கூறுகள், இயற்கை தாவரங்கள், இந்திய வேளாண்மை. இந்த 3மே த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் இன் ஜியாகிரஃபி. எப்படி இந்தியா மற்றும் தமிழ்நாட்டுடைய இயற்கை பிரிவுகள் ரொம்ப முக்கியமோ அதற்கடுத்தது இந்த 4 லெசன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு பிறகு வளங்களை பற்றி மட்டும், வளங்களும் தொழிலகங்களும். அதற்கு 10ஆம் வகுப்பில் வளங்கள் தொழிலகங்கள் லெசன், 8ஆம் வகுப்பில் தொழிலகங்கள், 6ஆம் வகுப்பில் வளங்கள், 7ஆம் வகுப்பில் வளங்கள் லெசன். 6, 7 ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ வளங்கள் முடிச்சாச்சு. அடுத்து பேரிடர். அதற்கு 6, 7, 8, 9 ஒவ்வொரு புவியியல் பாடப்பகுதியிலுமே நமக்கு பேரிடர் பற்றிய ஒரு லெசன் இருக்குது. அதை ஜஸ்ட்டு ஒரு ரீடு விட்டாலே நமக்கு போதும், புரிஞ்சிடும். அதற்கு பிறகு மிக முக்கியமான டாபிக் புவியின் அமைவிடம். அதற்கு நம்ம 3 லெசன் படிக்கணும். ஒன்று 6ஆம் வகுப்பில் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம், அதே 6ஆம் வகுப்பில் புவி மாதிரி, 7ஆம் வகுப்பில் நிலத்தோற்றம். ஸோ இத்தனை லெசன்ஸ் நம்ம படித்தோன்னா மொத்தம் எத்தனை லெசன் வருதுன்னா 27 பாடங்கள் வரும். அந்த 27 பாடங்களில் கிட்டத்தட்ட 12 பாடங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். இப்போ பேரிடரை பற்றி 4 பாடங்கள் இருக்குன்னா அது அதில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் எதுவும் இருக்காது, ஜஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி தான். அப்போ நம்ம படிக்க வேண்டியதே மொத்தம் ஒரு 10லிருந்து 12 பாடங்கள் தான் முக்கியமான பாடங்களாக இருக்கும். அதில் கிட்டத்தட்ட 8 பாடம் 10ஆம் வகுப்புலேயே நமக்கு அமைஞ்சிரும். மீதி வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு என்று நம்ம பிரிக்கணும். அப்போ உங்களுக்கு 10லிருந்து 12 பாடம் படித்தால் 5 கேள்வி என்பது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஸோ கம்மியான பாடத்தை படித்து அதே போல் கம்மியான மார்க்கு நம்ம எடுக்கிறோம். ஆனால் அறிவியலை பாருங்கள், 56 லெசன் கிட்ட படித்து வெறும் 5 தான் எடுக்கிறோம். 56 லெசனுமே கண்டென்ட் ஓரியன்ட், அதில் நீங்கள் ஸ்கிப் பண்ணவே முடியாது. இதில் பேரிடர் சம்மந்தமானது, நகரங்கள், அது குடியிருப்புகள், அதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ரீட் கொடுத்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 10-12 பாடம் படித்து நம்ம 5 கேள்வி எடுக்கக்கூடிய தன்மை உள்ளது இந்த புவியியல். இப்போ நீங்கள் குரூப் 4க்கு இந்த லெவலுக்கு போதும். ஆனால் ஒருவேளை நீங்கள் குரூப் 2க்குனா கண்டிப்பாக 11ஆம் வகுப்பு புத்தகம், 12ஆம் வகுப்பு புவியியல் புத்தகம் ஆட் பண்ணிக்கணும். அப்போ 11ஆம் வகுப்பு புவியியல் புத்தகத்தில் என்ன படிக்கணும்னா சூரிய குடும்பமும் புவியும், வளிமண்டலம், நீர்க்கோளம், உயிர்கோளம், அதற்கு பிறகு இயற்கை பேரிடர் மற்றும் பேரிடர் அபாய குறைப்பு விழிப்புணர்வு என்று மொத்தம் நீங்கள் 11th புவியியலில் 5 லெசன்ஸை ஆட் பண்ணிக்கணும். 12ஆம் வகுப்பில் அதே 5 லெசன்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அதில் என்னென்னா மக்கள் தொகை புவியியல், மனித குடியிருப்பு, வளங்கள், தொழில்கள், மனிதனால் ஏற்படும் பேரிடர் அபாய குறைப்பு மற்றும் விழிப்புணர்வு. இப்போ நீங்கள் குரூப் 2க்கு போகும்போது இந்த 11ஆவதில் இருக்கக்கூடிய 5 லெசன், 12ஆவதில் இருக்கக்கூடிய 5 லெசன், இந்த ரெண்டுமே சேர்த்து 10 லெசன்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால்
நீங்கள் 5 கேள்விகள் எளிமையாக வெற்றி பெறலாம். ஸோ அழகு 1க்கு எப்படி படிக்கணும், என்னென்ன மைக்ரோ டாபிக்ஸ் இருக்குது, அந்த மைக்ரோ டாபிக்ஸ்க்கு எந்தெந்த பள்ளி பாடத்தில், எந்தெந்த பள்ளி புத்தகத்தில், எத்தனாம் வகுப்பு பள்ளி புத்தகத்தில் எந்தெந்த பாடங்களை படிக்கணும் என்பதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அழகு 1 பார்த்தாச்சு, அழகு 2 பார்த்தாச்சு. ஸோ அடுத்தடுத்த பதிவில் நான் உங்களுக்கு அழகு 3 நாளை சொல்கிறேன். அதற்கு அடுத்தது அழகு 5, 6, 7 சொல்கிறேன். ஸோ ஒரே பதிவாக நீங்கள் ரொம்ப நேரம் நீங்கள் பார்க்க தேவையில்ல. ஸோ 2 அழகாக பார்த்தாலே நம்ம 100% பொது அறிவில் எளிமையாக வெற்றி பெறலாம், அதிக மதிப்பெண் எடுக்கலாம். ஸோ இந்த மைக்ரோ டாபிக்ஸை சேவ் பண்ணி வச்சுங்க. அதற்கு பிறகு அதுக்கு என்னென்ன லெசன் படிக்கணும் என்பதையும் சேவ் பண்ணி வச்சுங்க. இதற்கு உண்டான பிடிஎஃப் நம்முடைய வாட்ஸ்அப் லிங்க்கில் நான் ஆட் பண்ணுறேன். நம்முடைய வாட்ஸ்அப் லிங்க்கு கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதன் மூலமாக நீங்கள் குரூப்புக்குள்ளே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். அடுத்த முக்கியமான பதிவில் சந்திக்கிறேன். நம்முடைய சிவம்ஸ் அகாடமி ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.